இஸ்ரேல் இந்த லெபனான் கூடயும் சரி, இந்த காசாலயும் சரி, இங்கெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, அந்த பீக்ல இருக்கும்போது, ஈரான் மேலலாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து ஒரு டயலாக் வரும். இந்த ரீஜியனோட டைனமிக்ஸே மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட இஸ்ரேலுக்கு அதிகமான பவர் ஷிஃப்ட் நடக்குது. ஈரான் அப்படியே புடுங்கி அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எரியிற மாரியான ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ரீஜினல் டைனமிக்ஸே மாறிட்டு இருக்கு. அப்படிங்கிறது போலலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளால பார்க்க முடியும். நீங்க இஸ்ரேல் சேஸ் ரீஜினல் டைனமிக்ஸ் சேஞ்சிங் அப்படின்றது போல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செய்திகள் அந்த டைம்ல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தென்படும். ஆனா உண்மையாலுமே ரீஜினல் டைனமிக்ஸ் மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியா மாறி இருக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு ஃபேவரா கிடையாது. துருக்கிக்கு ஃபேவரா அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. பேஸ்ட் ஆன் இப்ப இருக்கக்கூடிய செய்திகள். ஏன் அப்படின்னா, யுனைட்டட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வந்துக்கிறாங்க. ஏன்பா இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு படைகள் சிரியாவோட கோலனைட்ஸ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இது நியாயமா? இல்லையா? வாங்க ஓட்டெடுப்பு வைக்கலாம் அப்படிங்கிறது போல ஓட்டெடுப்பு வச்சதுல, எல்லாரும் வந்து பண்ணா ஆமாங்க இல்லீகல் தான். இஸ்ரேல் வந்து இல்லீகலா ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறாங்க கோலனைட்ஸ். அங்கருந்து அவங்க வெளிய போணும் அப்படிங்கிறது போல, ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல 41 நாடுகள் அப்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. 123 நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல், அமெரிக்கா இவங்கலாம் வந்து பண்ண எதிர்ப்பு பட் அதிகப்படியான ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ இஸ்ஸா சிரியாக்கு ஃபேவரா இருக்கிறதுனால, இப்ப இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள இல்லீகலா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ 50 வருஷமா 58 வருஷம் அனெக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பகுதிகள், சிரியாவோட கோலனைட்ஸ இல்லீகலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லாவ வயலேட் பண்ற மாரி, இல்லீகலா அனெக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத உலக சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லியிருக்கு. இப்போ உலகத்துல இருக்க சட்டத்த மேற்கு நாடுகள் ஃபாலோ பண்ணுவாங்களா? அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ஸோ ரெசல்யூஷன் அவங்களுக்கு சாதகமா வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இதனால ஒண்ணும் இஸ்ரேல் அங்கருந்து பின்வாங்க போறது கிடையாது. உலக சட்டம் வந்து மத்தவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இவங்க சைடுல அதிகமான நியாயங்கள் இருக்கும். அதுக்கு ஏதாவது நியாயப்படுத்துதல் அவங்க செய்வாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தேவதூதர்கள் அல்லவா? So அதுக்கான நியாயங்கள் அவங்க தரப்புல கண்டிப்பா இருக்கும். என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் வித்ட்ரால் 1977 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பேசணும், அந்த லைனுக்கு பின்னாடி இஸ்ரேல் போணும் அப்படிங்கிற டிமாண்ட் பண்ணிக்கிறாங்க யுஎன்ஜிஏல. இத பத்தி எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். இதுல என்ன இன்னொரு ரீஜினல் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, லெபனான் மேல சௌரியத்துக்கு போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, லெபனானோட பேச்சுவார்த்தைக்கு, அமைதி பேச்சுவார்த்தைக்கு திருப்பவும் ரெனியூ பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி சீஸ்ஃபயர் போட்டாச்சு. இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் டெர்ம்ஸ்ல அல்லவா நடக்கணும் எல்லா விஷயமும். இப்ப இஸ்ரேலுக்கு டெர்ம்ஸே இல்லாமலா நடக்குது? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா பரவால்ல. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் அதிகப்படியா பாதிப்படையறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. இருதரப்புலயும் தான். லெபனான், இஸ்ரேல் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் எந்த இடத்துல? இந்த எக்கனாமிக்க ஃபோக்கஸ் பண்ணி ட்ரம்ப் அவர்கள் சொல்றார் இல்லையா? கொஞ்சம் சென்ஸ யூஸ் பண்ணி எக்கனாமிக் மூலியமா பிரச்சனைய பேசி முடிச்சுக்கங்க பார்க்கலாம். ட்ரேட் மூலியமா அப்படின்னு சொல்றார் இல்லையா? ஸோ அதே போல சென்ஸை யூஸ் பண்ணி இந்த எக்கனாமிக் கோஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பீரூட்டுக்கும் டெல் அவீவுக்கும் நடுவுல கேபிட்டல்ஸ் பேர் சொல்லுவாங்க இல்லையா? பீரூட் லெபனான் கேபிட்டல், டெல் அவீவ் இஸ்ரேல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கம்யூனிகேஷன ஆரம்பிச்சுக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்ஸ் வரலாறுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா, லெபனானோட தெற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் நடக்கிறதா சொல்றாங்க. நக்வா அப்படின்ற ஒரு பகுதி. என்னன்னா, ஹிஸ்புல்லாவோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்த பகுதியில இஸ்ரேலோட பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதுபோல நடந்துட்டு இருக்கும்போது, ஹெவியான இஸ்ரேலோட ட்ரோன் ஆக்டிவிட்டீஸ் தெற்கு லெபனான் பகுதியில சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற செய்திகள் வருது. இப்ப இஸ்ரேல் அவங்களோட தரப்புல இருக்கக்கூடிய ஆளுமை காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் டைனமிக்ஸ் போச்சுங்க. இஸ்ரேலுக்கு இல்ல துருக்கிக்கு தான் இங்க மேசிவான பவர் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இடத்துல ஹிஸ்புல்லாக்கு பவர் போகுது அப்படிங்கிறது 2வது ஒரு விஷயமா இருந்தாலும், இஸ்ரேலுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. ஏன் இது போல விஷயங்கள், ஏன் இது போல நடக்குது அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஸோ இஸ்ரேலுக்கு முழுமையா ஆதரவும் குடுக்க முடியல. ஸோ அந்த காரணத்தினால இந்த ஏரியால இருக்கக்கூடிய அமெரிக்காவோட மத்த அலைஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ துருக்கிய பொறுத்தவரைக்கும் ரஷ்யா தோக்கக்கூடாது. ஆனா ஜெயிக்கவும் கூடாது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து இருக்காங்க. ஸோ இது போல அந்த நடுநிலையா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் அந்தந்த பவர் இருக்கும். எல்லாத்துக்கும்
அந்த பிடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இல்லன்னா தளர்ந்துரும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. எல்லாரும் சரியா அந்த வேலைகள செய்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்போ அமெரிக்காவுக்கு உண்மையாலுமே மிக பெரும் தலைவலியா இருக்கிறது என்னன்னா, இந்த மாரியான விஷயங்கள் அவங்க பிடியிலேருந்து போகுது எல்லாமே அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? ட்ரோன்கள். ஹெக்ஸத் அவர்கள் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரு புலம்பி தள்ளிக்கிறாரு. நெறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல ஹைலைட்டான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால அஃபோர்ட் பண்ணவே முடியாதுங்க. என்னங்க ஒரு ட்ரோன சுட்டு தள்றதுக்கு வந்து $2,000,000 டாலர் மிசைல் வேணுமா? இப்படியெல்லாம் செலவு பண்ணா யாராலயும் செய்ய முடியாதுங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ட்ரோன் ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். அப்படிங்கலாம் அவர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? வெனிசுவேலா என்ன மாரியான வேலைகள் வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அது போல விஷயங்கள் இருக்குன்னா பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அமெரிக்க தரப்புல ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாசம்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னு நெனைக்கிறேன். இப்ப அஃபிஷியலா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதன் அவர்களோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துவிட்டது. யுஎஸ் யுஎஸ் ஆன நாங்க இதுக்கப்புறம் ஃபினான்சியலி எந்த ஒரு உதவியும் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு உதவ மாட்டோம். உக்ரைனுக்கு வந்து நாங்க ஃபினான்சியலா இதுக்கு மேல இன்வால்வே ஆக மாட்டோம் அப்படிங்கிறது போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் இந்த சண்டை தொடர்ந்து நடக்குது, ஏதோ ஒரு சிக்கல் ஆகுது, ஏதாவது நடக்குது அப்படின்னா சம்மந்தமே இல்லை இதுக்கு மேல அமெரிக்காக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். யூரோப் நாடுகள் அமெரிக்கா கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கி அவங்க உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. வாங்க முடியிற வரைக்கும் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற போல அமெரிக்கா தரப்பு இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்றது. ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சட்டம்லாம் செல்லும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா ரெடியா இருக்காங்க. ஒரு பாஸ் மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வருது, இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, ஏதோ ஒரு எலெக்ஷன் வருது, இல்ல ட்ரம்ப் அவர்கள் காலத்தை முடிச்சு ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசாங்கம் வந்து பார்த்தா திருப்பி அக்ரஸிவ் மோட ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் ஆன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அப்படிங்கிறதுல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குதப்பா அப்படிங்கிற நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஸோ அது போல ஒரு விஷயம். ட்ரம்ப் அவர்கள்ன்றது டெம்பரவரி பாஸ் ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள் நம்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல நம்மளோட ஒரு கருத்து அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. இது உண்மை அப்படிங்கிறது போல சொல்ல ஒரு கருத்து அவ்வளவுதான். இப்படியும் இருக்கலாம் இல்லையா? அது போல ஒரு கருத்து. இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்தாங்க. ஸோ அமெரிக்கா வெளியே வராங்களா? இப்போ ஈராக் கிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு உக்ரைனுக்கு உதவுவாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதுல ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ஆரோ 3 டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்றாங்க. முதல் முறையா இஸ்ரேல் அல்லாத நாடுகள்ல இது போல ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்ளாய் பண்றாங்களாம். ஸோ ஜெர்மனில ஆரோ 3 டிப்ளாய் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ டைரக்டா இஸ்ரேலே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபண்டிங் பண்ணி டைரக்டா இறங்குறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. எது எப்படியோ தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஜூ தானே அப்படிங்கிறது போலலாம் பல விஷயங்கள் அந்த டைம்ல நடந்துட்டு இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கான இன்வால்வ்மெண்ட். ஆனா கால கொடுமை கதிரவா அப்படிங்கிறது போல திரும்பியும் இஸ்ரேல் வந்து ஜெர்மனிக்கு ஆயுத உதவி எதுவும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அது இது போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் நடக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இவங்களதான் தேடி தேடி வேட்டையாடினாங்க ஹிட்லர். இப்ப அவங்களே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இதே நாட்டுக்கு உதவ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெருந்தன்மையா ஜூ இன மக்கள் இருக்காங்க. எந்த அளவுக்கு இனப்படுகொலை பண்ணாலும் பரவாயில்ல அந்த நாடு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதோட திரும்பியும் உதவுறாங்க. எந்த அளவுக்கு நல்ல உள்ளங்களா இருப்பாங்க ஜூ மக்கள் அப்படிங்கிறதுல பாராட்ட வேண்டிய விஷயங்கள். ஜெர்மனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோ 3 டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இதுல இவங்க சாம்பிட்டி ஐரிஸ்டி ஏதாவது உள்நாட்டு தயாரிப்பு இந்த உள்ள ரெடி பண்றாங்களா யூரோப்ல அதை வந்து பண்ண உக்ரைனுக்கு தராங்க. இவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இஸ்ரேல்ல இருந்து வாங்கிக்கிறாங்க. எப்படி பாத்தீங்களா? இது போல ஒரு சிஸ்டம் வந்து அங்க டெலிவரி ஆனா பரவாயில்ல. ஒருவேளை ஒரு பிளைட் வந்து இல்லையா உக்ரைன் பிளைட் அது வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தெரியல. எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்க்கும். அடுத்தது பிரான்ஸோட மேக்ரான் அவர்கள் வந்து சீனாக்கு 3 நாள் அங்கேயே தங்கி இருந்து எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல 3 நாள் விசிட்டு ஜின்பிங் அவர்களை பார்த்து மிக முக்கியமான முடிவுகள் எடுத்துடலாம் அப்படிங்கிற வந்துருப்பாரு போல தெரியுது. ஜெர்மனிலாம் பார்க்கவே விருப்பம் இல்லை அப்படிங்கிற சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணி விட்டாங்க. இப்போ பிரான்ஸ் வந்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான பேசி முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சீனாவையும் ரஷ்யாவும் பிரிக்கணும். யூரோப் பொறுத்த வரைக்கும் பிரிக்கணும். அப்படி பிரித்தாலும் கொள்கை தான் கை கொடுக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா எதுவுமே செய்யாது அப்படிங்கிற மாற்று. சரி, ஓகே. ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியா ஓகே. களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? ரெகுலரா என்ன நடந்துருக்குன்னா அது ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரஷ்யா 111 ட்ரோன்கள் மேல உள்ள ஏவி விட்டுருக்காங்க உக்ரைனுக்குள்ள. 27 ட்ரோன்கள் 13 பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்குது. இந்த டெப்ரிஸ் உதிரி போய் சில பகுதிகளில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இதுல அதிகப்படியான பாதிப்படைஞ்ச பகுதிகள் அப்படின்னா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், ஜாப்போரிஜியா, கர்கிவ், ஒடசா பகுதி அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. அதிகமா சஃபர் ஆயிருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் இது எல்லாமே. இதுல டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்னால 2 நபர்கள் இறந்திருக்காங்க, 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது போல விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இப்போ ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அடிச்சா நம்ம பார்த்தோம். அதே போல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அது தூஸ்வா பைப் லைன்ல எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. 2வது இது போல நாங்க அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் உக்ரைன் தரப்பு வந்து பண்ணா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டைட்டில் இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ அது போல ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள், கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ரஷ்யாவும் அது போல அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது போல இரு தரப்புலயும் மாறி மாறி தாக்குதல் பண்ணி எஸ்கலேஷனுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லாம இருக்கு. பேச்சுவார்த்தை வெற்றியில முடிஞ்சதா, தோல்வியில முடிஞ்சதா? இல்ல அமெரிக்கா மட்டும் டாட்டா, பாய் பாய் நாங்க மட்டும் வெளிய கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா கிட்ட பேசிட்டு வெளிய போயிட்டாங்களா? அவங்களுக்கு வேணுங்கிற டெர்ம்ஸ ஓகே பண்ணிட்டு. இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் முடிவெடுத்து ரஷ்யா கூட வச்சுக்கணுமா? இல்ல செஞ்சுக்கணுமா? அப்படிங்கிற முடிவுகள அவங்க எடுத்துக்குவாங்களா? இல்ல பேசி தீர்த்து பிரச்சனைய முடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்க போகுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடா யூரோப்பியன், ரஷ்யா, உக்ரைன் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். ஸோ அடுத்தடுத்த பகுதிகள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வரும். 2வது சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நம்ம சேனலையும் மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.